அந்த வீட்டிற்கு மருமகளாக வரும் பெண்கள் அனைவரும் சில நாட்களிலேயே மர்மமான முறையில் இறந்து விடுகிறார்கள். இதை அறியாமல் அந்த வீட்டிற்குள் மருமகளாக நுழையும் புதிய பெண்ணின் சந்தியா காலடிப்பட்டவுடனே அவளது மாமனார் திடீரென இறந்து விடுகிறார். இதற்கு பின்னால் ஒரு குலதெய்வ குத்தம் இருக்கிறது. இந்த வீட்டின் மூத்த மருமகள் புஷ்பாவதி தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டவள். அவள் மாமியாருடன் ஏற்பட்ட சண்டையில் கோபமடைந்து வீட்டின் குலதெய்வச் சிலையை கிணற்றில் வீசிவிட்டு அவளும் அதே கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். தெய்வக் குற்றத்தால் அந்த குடும்பமே சீரழிகிறது. அவளது கணவன் மகேஷ் மனைவியின் இறப்பிற்குப் பின் மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் பேய் இருப்பதாக நினைத்து விசித்திரமாக நடந்து கொள்கிறான். குலதெய்வச் சிலையை கிணற்றில் வீசியதால் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட சாபமும் அதனால் வரும் புதிய மருமகள்களுக்கு ஏற்படும் ஆபத்துமே இக்கதையின்